இன்றைக்கி நம்மளோட ஃப்ரீ ஆரி கிளாஸில் வந்து கார்ட் ஃபிக்ஸிங் தான் பார்க்க போகிறீங்க. அதாவது மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் வந்து கார்ட் வாங்க முடியும் அப்படின்னு கிடையாது. ஃப்ரேம் இருந்தாவே போதும், அந்த ஆரி ஃப்ரேம் வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம். இருந்தாலும் ப்ளவுஸை வந்து ஒரே கார்ட்டில் ஃபிட் பண்ணி நெக்கு ஹேண்டு எல்லாமே போடணுன்னா இந்த மாதிரி கார்ட் வாங்கிக்கலாம். இது வந்து நிறைய சைஸில் அவைலபிள் இருக்குது. 6க்கு 4, அதுக்கப்புறம் 8க்கு 4 அந்த மாதிரி இருக்குது. நமக்கு என்ன சைஸோ நம்ம ஆர்டர் பண்ணியும் செஞ்சுக்கலாம், கடையிலையும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாங்கியிருக்கீங்கன்னா ப்ளவுஸை எப்படி ஃபிட் பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நூல் அதில் கட்டி கொடுத்துருப்பாங்க. சில இடத்துல கட்டி கொடுத்துருப்பாங்க, சில இடத்துல வந்து இருக்காது. அதுக்கு வந்து கொஞ்சம் மொத்தமான நூல் வாங்கி ஃபஸ்ட்டு அந்த ஓட்டைங்கள்லாம் கோத்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த துணி நம்மளோட ப்ளவுஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் பார்டருக்கு கீழே இருக்கிற அந்த கொஞ்சம் துணியில் இந்த நூலில் இந்த பெரிய ஊசி இருக்கு இல்லையா, அதை வச்சு குத்தி குத்தி எடுக்கணும். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும். வீடியோவில் வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். பிக்சராக பார்க்கும்போது நான் சொல்கிறத விட அதில் உங்களுக்கு விஷயம்லாம் நல்லா தெரியும். ஸோ இப்போ ஃபுல்லாக கொடுத்து எடுத்தாச்சு. இந்த எண்டுலேயும் அந்த எண்டுலேயும் எக்ஸஸாக இருக்கிற நூலை வந்து நம்ம சுற்றிக்கலாம். அதே மாதிரி ஒரு பக்கம் வந்து நம்ம முடித்தோம் இல்லையா, அதே மாதிரி ஆப்போசிட் பக்கத்துலேயும் அதே மாதிரியே டொயின் நூல் இருக்குது இல்லைங்களா, டொயின் நூலில் இந்த பெரிய ஊசி, இது வந்து எப்படி சொல்லுவாங்க, கோணி தைக்கிற ஊசின்னு கூட சொல்லுவாங்க. அந்த ஊசியில் நூல் கோத்துட்டு, நூலுங்கிறது வந்து என்ன சொல்கிறோன்னா டொயின், அதை கோத்துட்டு அடியில் கட்டையில் இருக்கிற நூலு கூடையே இந்த ப்ளவுஸையும் வச்சு சேர்த்து குத்தி குத்தி இந்த மாதிரி எடுக்கணும். இப்போ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஸ்டிச் ஆகிடும். ஸ்டிச் ஆனதுக்கப்புறமா டைட் பண்ணி நம்ம வந்து ப்ளவுஸை ஃபிட் பண்ணிடலாம். இது வந்து ஒரே டைமில் 2 வாட்டி கழட்டி மாட்டாத மாதிரி ஒரே டைமில் ஒரே ப்ளவுஸை ஃபிட் பண்ணி நம்ம வந்து செஞ்சுக்கலாம். ஃப்ரேமில் நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் நெக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கைக்கு ஒரு வாட்டி ஃபிட் பண்ணிவிட்டு இன்னொரு கைக்கு ஒரு வாட்டி ஃபிட் பண்ணும்போது கழட்டி மாட்டுற மாதிரி இருக்கும். இது அந்த மாதிரி கிடையாது. 2 சைடும் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து நெக்கு ஹேண்டு எல்லாமே ஒரே இதுலேயே நம்ம ஃபிட் பண்ணி செய்யலாம். இப்போ வந்து நூலை நல்லா டைட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு எந்த இடத்துல கரெக்டாக நெக்கு இருக்கோ அதை மட்டும் நடுவில் இருக்கிற மாதிரியும் மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே சுருட்டிட்டு நம்ம வந்து ஆணி போட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு நெக்கு 2 ஹேண்டு ஃபஸ்ட்டு நான் போட்டுட்டு அதுக்கப்புறமா நெக் சைடுக்கு போய்க்கலான்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி நான் ஃபிட் பண்ணுறேன். இப்போ 2த்தையும் சரிசமமாக வச்சுக்கிட்டு எக்ஸஸாக இருக்கிற துணியை நல்லா சுருட்டிட்டு ஒரு சைடில் வந்து காலால் நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஆணி போடணும். லூஸாக நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா துணி வந்து லூஸ் விழும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், எப்போயுமே நம்மளுக்கு துணி நல்லா டைட்டாக இருந்ததுன்னா மட்டும்தான் நமக்கு ஆரி ஒர்க் பண்ணும்போது சுருக்கம் வராமல் இருக்கும். ஸோ அதனால தான் நல்லா காலால் வச்சு இழுத்து டைட் பண்ணிடணும். இப்போது 2 பக்கம் நம்ம வந்து தச்சிட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் 2 பக்கம் இருக்கு இல்லையா, நம்ம ஒரு ப்ளவுஸுக்கு 4 பக்கம் இருக்கும். மேலே ஒன்று கீழே ஒன்று, சைடில் 2 பக்கம் இருக்கும். இப்போ சைடில் இருக்கிற பக்கத்தில் தான் இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். இதுலேயும் அதே மாதிரி அந்த கோணி ஊசியை வந்து டொயின் நூலால் கோத்துட்டு இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதே மாதிரி ப்ளவுஸில் வந்து நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். கொஞ்சம் தூரம், அதாவது ஒரு 2 இன்ச்சுன்னு சொல்லலாம், 2 இன்ச்சு கேப்புக்கு நல்லா வந்து நீட்டமாக குத்தி எடுத்துட்டு 2 சைடு கார்னர்லேயும் நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நூலை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஆல்ரெடி நம்ம ஆணி போட்டு வச்சுருக்கோம்ல அந்த ஆணியில் அப்படியே சுற்றியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த கட்டையிலையும் சுற்றி நம்ம ஒரு நாட் மாதிரி சின்னதாக போட்டுக்கலாம். இதை மறுபடியும் நம்ம அவுத்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதால ரொம்ப அவுக்க முடியாத முடிச்சு போடக்கூடாது, ஈஸியான முடிச்சாக போடணும். ஸோ ஒரு சைடு நம்ம பண்ணியாச்சு. அதே மாதிரி தான் இன்னொரு சைடும் வந்து நம்ம கட்டையில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். சில பேர் பார்த்திங்கன்னா கார்ட் ஃபிக்ஸிங்கில் காடா துணி 2 சைடும் போட்டிருப்பாங்க. 2 சைடும் காடா துணி போட்டுட்டு அதில் வந்து ஜரியால் சங்கிலி தையல் போட்டு ஃபிட் பண்ணுவாங்க, இல்லைனா டொயின் நூல் போட்டு ஃபிட் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வந்து ஃபிட் பண்ணுவாங்க காட்டில். நான் இப்போ இந்த மெத்தடில் ஃபிட் பண்ணுறேன், அதனால தான் இந்த மெத்தட் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா நான் வந்து வேறு வீடியோவில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்ததுக்கா, நீங்கள் பண்ணுறது வேறு மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ எது வந்து ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க. மெயின் வந்து ப்ளவுஸில் சுருக்கமே இருக்கக்கூடாது, நல்லா வந்து 4 பக்கமும் இழுத்து நல்லா டைட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், நம்மளோட ப்ளவுஸ் வந்து காட்டில் ஃபிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம டிசைன் போட வேண்டியதுதான். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே ஆரி ஒர்க்கை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.